சோம்பு, பட்டை 2 பீஸ், ஏலக்காய் 3 பீஸ், அன்னாசி பூ 2 பீஸ், கிராம்பு 3 பீஸ், பிரியாணி இலை 1 பீஸ். ஜஸ்ட்டு ஒரு சாட்டே பண்ணிவிட்டு கட் பண்ணியிருக்க இஞ்சி பூண்டு, நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், சில்லி பவுடரும் ஆட் பண்ணுறோம். 2 டேபிள் ஸ்பூன் நம்ம கொரியண்டர் பவுடர் ஆட் பண்ணணும். 1 டேபிள் ஸ்பூன் உப்பு இங்கே ஆட் பண்ணிக்கிறோம். இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு டொமேட்டோ அதை ஆட் பண்ணிடலாம். தேங்காய் ஆட் பண்ணுறோம். 1/2 கப் தண்ணி. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா கூல் டவுன் ஸ்டேஜுக்கு விட்டுடலாம். அதுக்கப்புறமா இது எல்லாத்தையுமே மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு எடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம பார்ப்போம். வதக்குனதை இப்போ நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. க்ரீன் சில்லி, நம்ம எடுத்து வச்சுருக்க கறி லீவ்ஸ் போடுறோம். அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் இதில் ஆட் பண்ணுறோம். ஆம்ச்சூர் பவுடர் ஆட் பண்ணுறோம். சன்னாவை அந்த வாட்டரோட இங்கே ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் பாயில் பண்ணால் நம்மளுக்கு ரெடி ஆகிடும். இப்போ நல்லா ஆயிலெலாம் மேலே விட்டு வந்த ஸ்டேஜில் கொரியண்டர் லீஃப் போடுறோம். என்ன இன்னும் வீடியோவே பார்த்துட்ருக்கீங்க, டிஷ்ஷை ரெடி பண்ண போலையா? ரெடி பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.